விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர். ஏன்? கோபத்தின் அளவு தெரிஞ்சவர் அவர், அப்ப அதை தப்பு வைக்கிற வழி தெரிஞ்சவரும் அவர். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை வைக்கிறாருன்னா அந்த விசுவாசத்தை நீங்க எப்படி பில்ட் பண்ணணும்னு யாரு சொல்லி கொடுப்பா? சொல்லுங்க. கர்த்தரே சொல்லி கொடுப்பார். ஏன் அதை கர்த்தரே சொல்லி கொடுக்கிறாருன்னா, யாருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேலையை செய்ய சொல்றாரு? அதான் விஷயம். கர்த்தருடைய கோபத்தின் அளவு கர்த்தருக்கு தான் தெரியும். அதே போல அந்த கோபத்திலிருந்து தப்பித்து போகும் போக்கும் யாருக்கு தான் தெரியும்? அவ்வளவுதான். அதனால தான் சொல்றேன், வரப்போற கோபத்தின் அளவை நீங்க சமாளிக்கணும்னா நீங்களா விசுவாசிச்சு நடந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சமாதானமாகி ஒப்புரவாகி உடன்படிக்கைக்கு உட்பட்டு அவருடைய விசுவாசத்தை உள்ள வைக்கும் போது வரப்போகிற தீங்குக்கு தப்பு வைப்பீர்கள்.